பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்னைக்கு ப்ரோமோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாஞ்சனா பத்தி தான். பிகாஸ் நமக்கு நல்லாவே தெரியும், விஜய் சேதுபதி கூட ஆல்ரெடி அவங்க வந்து மூவி பண்ணியிருக்காங்க. அதனாலேயோ என்னவோ தெரியல, ஆல்ரெடி அவங்க அப்பா பொண்ணு மாரி தான் இப்போ வரைக்கும் பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்திக்கு வந்து சாச்சனாவ ரொம்ப திட்டிட்டார்ல. அதனால இன்னைக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு நினைச்சாரா, இல்ல பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சாரான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு வந்து அவர் ஒரு பிரச்சனைய பத்தி பேசி முடிவும் சொல்லியிருந்திருக்காரு. அதுவும் சாச்சனா பேஸ்ல இருக்க அந்த ஒரு ப்ராப்ளம் தான். ஆக்சுவலா வந்து முன்னாடி ஷாப்பிங் போகும்போது சாச்சனா அவர்கள் வந்து ஜாம் பாட்டில் நிறைய எடுத்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூஸ் போணுச்சு. நேத்திக்குமே வந்து ஷாப்பிங் போயிருக்காங்க. அந்த இடத்துல பிரச்சனை ஒன்று வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமாக ஜாம் பாட்டில் வந்து இவங்க எடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மற்ற கண்டஸ்டன்ட்லாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களோட தப்பு மட்டும் இல்லை. கூட இருந்த எல்லாரோட தப்புமே இருந்துச்சு. போன தடவை ஷாப்பிங் பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாக எடுத்ததுனால 3 பேருமே தப்பு பண்ணாலும் சாச்சனா மேலே தான் அதிகமாக திணிச்சாங்க. அதே மாதிரியே இந்த டைமும் அதுதான். சாச்சனா எந்த பாட்டில் எடுத்தாங்க, எத்தனை பாட்டில் எடுத்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் இப்போ வரைக்கும் சொல்லல. ஆனா பிரச்சனைக்கு ஒரு முடிவு மட்டும் வந்துருச்சு. ஆல்ரெடி வந்து மஞ்சூரி வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டா, சாச்சனா வந்து ஒரு ஆர்வ கோளாறு. எதையுமே கேட்க மாட்டா. முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டே இருப்பா அப்படின்ட்டு. அதனாலேயே வந்து விஜய் சேதுபதி என்ன கேட்கறான்னா, நீங்க ஆல்ரெடி ஒபினியன் வச்சுட்டீங்க. சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் ஆர்வ கோளாறு நீங்க நினைச்சிட்டீங்க. இதுக்கப்புறம் சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல அப்படிங்கிற மாதிரி ஓப்பனா சொல்லியிருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தடவை வந்து அன்ஷிதா உள்ள போயிருக்காங்க. அவங்களும் 2 பாட்டில் எடுத்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம சௌந்தர்யாவும் இந்த தடவை வந்து விஜய் சேதுபதி கேள்வி கேட்டிருக்காரு. இந்த தடவை ஷாப்பிங் போகும்போது தப்பு வந்து சஞ்சனா மேல தான் இருக்கா அப்படிங்கிற மாதிரி யாராலையும் கொஸ்டின் பண்ணவே முடியல. பிகாஸ் வந்து போன 3 பேருமே பாட்டில் 2 2 எடுத்துட்டு வந்திருக்காங்க போல ஜாம. அதனாலயோ என்னவோ இந்த பிரச்சனை முத்திக்கிட்டு தான் இருக்குது. நேத்தி பொண்ணை திட்டிட்டோம், இன்னைக்கு கொஞ்சம் பாசமா பேசுவோம்னு நினைச்சிட்டு பண்ணாரா என்னன்னு தெரியல. அந்த பிள்ளை எப்ப பார்த்தாலுமே அழுது கிளம்பி புலம்பிக்கிட்டே தான் அந்த வீட்டுல இருந்துட்டு இருக்கு. இதுவே பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருந்துட்டு இருக்கு. கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது வந்து எல்லாருமே பொதுதான். ஏஜ் எந்த பேஸ்லயுமே வச்சிடல இவங்க. அதனால இப்படி இருக்கும் பொழுது ஏமா அழுகிற, அழுகாத. ஒரு தடவை நீ போயிட்டு வந்துட்ட அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கறது தப்பு கிடையாதுமா. இந்த மாதிரி ஏதாவது ஒரு அழகான வார்த்தைகளா சொல்லி அவங்க கிட்ட புரிய வச்சிருந்திருக்கலாம். இதெல்லாம் பண்ணாம சாச்சனா பண்ணதுதான் ரைட்டு, சாச்சனாவை வந்து எல்லாரும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க, ஆர்வக்கொள்ளர்னு சொல்றீங்க, நீங்க ஒரு ஒபீனியன் வச்சிருக்கீங்கிற மாதிரி அதை டார்கெட் பண்ணி தான் அவர் பேசினாரு. ஆனா என்ன ஓப்பனா எதையுமே சொல்லவே இல்லை. பட் சாச்சனாவை பொறுத்த வரைக்கும் இதுல கண்டஸ்டன்ட் தான் அவங்க. அவங்க சின்ன பிள்ளை பெரிய பிள்ளை அப்படிலாம் கன்சிடரே பண்ணவே முடியாது. எல்லா கண்டஸ்டன்ட் எப்படி இருக்காங்களோ அப்படிதான் இவங்களையும் நம்ம பார்த்துக்க முடியும். ஆனா இவங்க மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா எந்த விஷயம்னாலும் அழுது புலம்பி இப்படியே வந்து அதுக்கான அங்கீகாரத்தை வாங்கிட்டு இருக்காங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க சச்சனா பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. விஜய் சேதுபதி இந்த வீக் பண்ணது சரின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கறதையும் ஷேர் பண்ணுங்க. இது போல பல அப்டேட் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.